வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மூவி கிரிட்டிக் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற திரைப்படம் ரீசெண்டா நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ் டப்பிங்குடன் வெளிவந்திருக்கிற ஹஸ்பண்ட்ஸ் இன் ஆக்ஷன் அப்படிங்கிற கொரியன் படத்தோட ரிவ்யூ பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். ஆக்ஷன், காமெடி, த்ரில்லர் இது எல்லாமே கலந்து ஒரு என்டர்டைன்மெண்டா இந்த படம் வெளிவந்திருக்குது. உங்க நேரத்தை இந்த படத்துக்காக ஒதுக்கலாமா வேண்டாமா? வாங்க ரிவ்யூக்குள்ள போலாம். கதை அப்படின்னு பார்த்தா, ஒரு பயங்கரமான போதைப் பொருள் கடத்தல் கும்பல் ஒரு பெண்ணை கடத்துறாங்க. அந்த பெண்ணோட கணவரும் அதே பெண்ணோட முன்னாள் கணவரும் ஒண்ணு சேர வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாங்க. ஒரு புறம் அனிமல் டாக்டரா இருக்கிற சாதுவான கணவர், இன்னொரு புறம் முரட்டுத்தனமான முன்னாள் கணவர். இவங்க ரெண்டு பேத்துக்கும் இடையே நடக்கிற ஈகோ மற்றும் மோதல், அது மட்டும் இல்லாம அந்த போதைப் பொருள் கடத்தல் கும்பலோட கேங்வார், இது எல்லாத்துக்கிட்டையும் இருந்து அந்த பொண்ணை எப்படி காப்பாத்துறாங்க அப்படிங்கிறது தான் இந்த ஹஸ்பண்ட்ஸ் இன் ஆக்ஷன் படத்தோட மீதி கதையே. பாசிட்டிவ் அப்படின்னு பார்த்தா, படத்துல ரெண்டு கணவர்களுக்கும் இடையே நடக்கிற டார்க் காமெடி சம்பந்தப்பட்ட காட்சிகளாகட்டும், சண்டை காட்சிகளாகட்டும், இதெல்லாம் படத்துல நல்ல கலகலப்பா இருக்குது. கடத்தப்பட்ட பொண்ணை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக அந்த பொண்ணோட ரெண்டு கணவர்கள் ஒண்ணு சேர்றாங்க அப்படின்னு திரைக்கதைய புதுவிதமா இவங்க அணுகுன விதம் நல்லாவே இருக்கு. படத்துல வர கார் ஸ்டண்ட் காட்சிகளாகட்டும், சண்டை காட்சிகளாகட்டும், இதெல்லாம் நல்லாவே ரசிக்க வைக்குது. இந்த படம் 1 மணி நேரம் 45 நிமிஷம் தான் இருக்கு. குயிக்கா உங்களால பார்த்து முடிக்க முடியும். படத்துல நடிச்ச எல்லா நடிகர்களும் பர்ஃபார்மன்ஸ் வைஸா குறை சொல்ல முடியாத ஒரு பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸை திரையில கொடுத்திருக்கிறாங்க. குறைகள் அப்படின்னு பார்த்தா, இந்த படத்தோட திரைக்கதை அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு பரபரப்பை பெருசா ஏற்படுத்தாம பிளாட்டா தான் படத்தோட திரைக்கதை மூவ் ஆகுது. படத்துல வில்லன் கதாபாத்திரம் இருந்தாலும் அவரோட கதாபாத்திரம் பெரிய இம்பாக்டை ஏற்படுத்த மிஸ் பண்ணிடுச்சு. ரைட்டிங்ல இன்னுமே கொஞ்சம் இவங்க ஃபோக்கஸ் பண்ணிருக்கலாம். படத்துல கடத்தல் கும்பல் சம்பந்தப்பட்ட காட்சிகளை பார்க்கும்போது வழக்கமா பல படங்கள்ல எந்த மாதிரியான ஃபார்முலா யூஸ் பண்ணுவாங்களோ அதே மாதிரியான ஒரு கான்செப்ட் தான் இந்த படத்துலயும் இருக்கு. கொஞ்சம் புதுவிதமா ட்ரை பண்ணிருக்கலாம். ஒரே வார்த்தையில சொல்லணும்னா, இந்த படம் ஒரு ஆவரேஜான படம் தான். 10க்கு 6.3 ரேட்டிங் கொடுக்கலாம். லாஜிக் பெருசா எதிர்பார்க்காம பாத்தீங்கன்னா இந்த படத்தோட குறைகள் பெருசா தெரியாது. இந்த படம் ஃபேமிலி வாட்சபிள். விருப்பப்படுறவங்க பாருங்க, தமிழ் டப்பிங்லயே இருக்கு. என்னோட ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற ஏதாவது படத்தோட ரிவ்யூ வேணும்னா அந்த படத்தோட பெயரை கமெண்ட்ல பதிவிடுங்க. நாம வேற ஒரு வீடியோல சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.